வெல்கம் டு கவிநாதன் சேனல். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் தொக்கு, சுவையான இறால் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு மூடி தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. வாணலில் காய விட்டு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தை கொஞ்சோண்டு போட்டுடலாம். பெருஞ்சீரகம் நல்லா புரிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டாச்சு. வெங்காயத்தையும் போட்டு வதக்க வேண்டிதான். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கினேன். வெங்காயம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கி உங்களுக்கு வரும். இறால் தொக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ இறால் தொக்கு செஞ்சாலும் மசாலா ஐட்டம்லாம் மற்ற சிக்கனுக்கு மட்டனுக்கு சேர்க்குற மாதிரி நிறையா சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தேவையானது கொஞ்சோண்டு சேர்த்தாலே போதும். இதோட சுவை அல்டிமேட்டாக வரும். பாருங்கள், கண்டினியூவாக வதக்குறோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வதங்குது. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டால் போதும், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக சேர்க்க வேணாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், மசாலாலாம் அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நல்லா க்ளீன் பண்ண இறால், ஆக்சுவலாக இறாலை நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. சில பேர் தலையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் எப்போதுமே தலையை எடுத்துகிட்டு உள்ளே கருப்பு கலராக ஒன்று இருக்கும், அதையும் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வாஷ் பண்ணி தான் நாங்கள் எப்போதுமே சமைப்போம். நல்லா க்ளீன் பண்ண இறாலை எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு வதக்க வேண்டி தான். இறாலுலேயுமே அந்த மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். இறாலோட கலர் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து கழுவி அதிலே ஊற்றியாச்சு. திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக கொதியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 1 ஸ்பூன் லைட்டாக நெய் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இறால் தொக்கு லைட்டாக கொதி வந்து அதில் எண்ணெய் பிரிஞ்சு வருது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துட்டோம். இறால் தொக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தோம் வீட்டில். அன்னைக்கு சப்பாத்திக்கு இறால் தொக்கு பாருங்கள், சப்பாத்தியை போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு அந்த இறால் தொக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இறால் தொக்குக்கும் சப்பாத்திக்கும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப அல்டிமேட் தான். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.